ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஒரு டொய் ஒன்று சின்ன பிள்ளைகள் விளாடுறது, அது அதே டைமில் லேர்னிங் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டொய் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்து ஒரு டாக்கிங் டோம் டொய் ஒன்று நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டினோம், எப்படி ஒர்க் பண்ணது என்ன மாதிரி அப்படின்னு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் டேப் அப்படின்னு ஒன்று தான். அதாவது இப்போத்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சின்ன பிள்ளைகளில் மொபைல் கொடுக்குறது தான். ஸோ மொபைல் கொடுக்க தூக்கி எறிஞ்சு விட சரிங்களா அப்படின்னு பிரச்சனை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட டேப் உண்டு. அதே சமயம் பிள்ளைகள் விளையாடவும் முடியும், அதே சமயம் பிள்ளைகள் படிக்கவும் முடியும், அதாவது லேர்ன் பண்ணவும் முடியும். ஸோ உங்களுக்கு இதில் ஃபுல் ரிவ்யூ சொல்லி தரேன், என்ன மாதிரி கிடைக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கே விளாங்கும் இது பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் 3 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரயோஜனமான ஒரு பொருள் அப்படின்னு. ஸோ வீடியோக்கு போறவங்க இது வரைக்கும் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும். எங்களோட இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் வாங்க. ஓகே, நான் சொன்ன பொருள் இதுதான் லேர்னிங் டேப். சோ இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க முதல்ல இந்த ரிவ்யூ வந்து பார்த்துட்டு தொடர்ந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்றேன். இப்போ நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். அதாவது இந்த டேப்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஓன் ஆஃப் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து இதில் எல்லா விஷயமும் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க, அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு எடுத்து இது வந்து பேட்டரிலாம் பாவிக்கிறது, பேட்டரிலாம் போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டேப் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 3 கலர்ஸ்ல இந்த டேப் வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன்லாம் இருக்கு. முதல்ல பேட்டரி போடணும். பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பேட்டரியை போட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேட்டரி போட்டாச்சு. பேட்டரி போட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து முன்னே காட்டுறேன். டிஸ்பிளேல பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தரலாம். உங்களுக்கு வந்து முதல்ல இந்த ஓடல் வந்து 1 2 3 அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் எழுத்துலையும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பஸ், கார், டாக்டர், எலிபென்ட் அப்படின்னு வந்து சில பொருட்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே டைமில் அதுக்கு கீழே வர லெட்டர்ஸும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே பாருங்க உங்களுக்கு மியூசிக், சிங், ஏபிசிடி, வேர்ட், ஸ்பெல்லிங், ஆஸ்க் வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது மியூசிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மியூசிக் வந்து அட்டாச் பண்ணிக்க அந்த மியூசிக் வந்து சாங் ஆகும். அதே மாதிரி சிங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடியை கொடுத்துட்டு நாங்கள் வேர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்ட்டை வந்து ஓகே இந்த ஆப்பில் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஏ பார்த்தீங்கன்னா பிளட் பண்ணி காட்டிக்காங்க. இது வந்து ஏ பி சி டி அப்படி வந்து பிள்ளைகளுக்கு வந்து அமத்த அது என்ன லெட்டரோ அது வந்து ஸோ அவங்க வந்து டச் பண்ண அதை வந்து ஸ்பெல் பண்ணி காட்டும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வேர்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நாங்கள் இந்த முதல்ல கிளிக் பண்ண வேண்டாம் ஆப்பிள் அப்படி வந்து வேர்ட்டாகவே வந்து ஃபுல் வேர்ட்டையும் வந்து சொல்லும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங், இது வந்து மிக முக்கியமான ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆப்பிளை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப்பிள்னு சொல்லி போட்டு APPLE ஆப்பிள் அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்பெல்லிங்காக உச்சரித்து சொல்லும். அதே மாதிரி பஸ், கார் எல்லாத்துக்கும் அதே மாதிரி செஞ்சு கொள்ளும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்கன் இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு கேள்வி இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த கேட்க அதுக்குரிய ஆன்சர் என்னோ அதை வந்து அவங்க வந்து சரியாக டைப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்லும், இல்லை அப்படின்னா ராங் ஆன்சர் சொல்லும். இப்போ நான் உங்களை ஓன் பண்ணுறேன் பாருங்க. இதில் ஓன் ஆஃப் பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஓன் பண்ணணும். ஓன் பண்ணிட்டு நாங்கள் நார்மலாக டேப் ஓன் பண்ணுற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஓன் ஆயிட்டு. இப்போ பாருங்க நான் வந்து முதலாவது இருக்கிறத இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ நான் நம்பர்ஸை கொடுத்துட்டு போ அதுக்குரிய நம்பர்ஸ் வந்து சொல்லி கொண்டே இருக்குது. 8 9 10 இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் மியூசிக் இருக்குது. மியூசிக்கை கிளிக் பண்றேன் பாருங்க.
டிஃபால்ட்டா நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிங் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. Please learn the letter with me. இப்போ நான் ABCD அதாவது கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆப்பிள்ன்றதை கிளிக் பண்றேன். A, B, J, K, C, L. உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த லெட்டர்ஸை வந்து நான் கிளிக் பண்ண அது லெட்டர்ஸ் என்னவோ அதை வந்து உச்சரிச்சு காட்டுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா வேர்ட் இருக்கு, அதை கிளிக் பண்றேன் பாருங்க. Please learn the word with me. ஓகே, இப்போ வேர்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ நாங்க வந்து ஆப்பிள்ன்றதை கிளிக் பண்றேன் பாருங்க. Apple, bus, car, king, strawberry, queen, motorcycle, orange. பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்ட்டை கிளிக் பண்ணி அது என்னவோ அதுவும் சொல்லுது. பஸ்ஸை கொடுத்தோம்னா பஸ் என்னும், டாக்டர் கொடுத்தா டாக்டர் என்னும் அப்படி சொல்லுது. ஆனால் ஸ்பெல்லிங் இருக்கு, அதை கிளிக் பண்றேன் பாருங்க. Please spell the word with me. ஓகே, ஸ்பெல்லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆப்பிளை கிளிக் பண்றேன். A, P, P, L, E, apple. அதாவது ஒரு வேர்ட்டை வந்து ஒவ்வொரு வேர்ட்டா சொல்லி போட்டு அந்த வேர்ட்டுக்கு என்ன அர்த்தமோ அதை வந்து சொல்லும். இப்போ நான் இன்னொரு வேர்ட்டை வந்து கொடுத்து காட்டுறேன் பாருங்க. T, A, X, I, taxi. F, I, S, H, fish. ஓகே, அதே மாதிரி சொல்லுது. இப்போ நான் மேலே கொடுக்குறேன் பாருங்க. S, E, V, E, N, 7. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆஸ்க் இருக்கு, அதை கிளிக் பண்றேன் பாருங்க. Where is the word frog? அதாவது ஃப்ராக் வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நாங்க சரியான இதை கொடுத்தோம்னா கரெக்ட் ஆன்சர் சொல்லும். Frog. Good job. Where is the letter J? முதல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கேட்டுச்சு, அதை சரியா கொடுத்ததா குட் ஜாப்னு சொல்லிச்சு. இப்போ கேட்டு நாங்கள் ரோங்கா கொடுத்து காட்டுறோம் அப்படின்னு பாருங்க. Y, oh, it's wrong. Okay, Where wrong. is the letter J? ரோங்கா கொடுத்தோன்னா வந்து ரோங் அப்படின்னு சொல்லிட்டுது. J. Good job. சரியா கொடுத்தோன்னா குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டுது. King. ஓகே, இப்போ இதுல இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. டோக்கா கொடுக்குறேன், டோக்கா கொடுக்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Dog. டோக்கன்னு சொல்லிட்டு டோக்கோட வாய்ஸ் என்ன அதான் சொல்லி காட்டுது. இப்போ இந்த ஃப்ராக்கா கொடுக்குறேன், அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. Frog. Duck. ஓகே, இதே மாதிரி வந்து நாங்க அந்த அனிமல்ஸ் இதை கொடுக்கும்போது அதுக்குரிய வாய்ஸ் என்ன அந்த வாய்ஸை வந்து அதில் சொல்லி காட்டும். ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 கைண்ட் ஆஃப் வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 250 விதமான வேர்ட் வந்து இதில் வந்து உச்சரித்து பார்க்கலாம். அதே மாதிரி 8 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் கிடக்குது. இதே மாதிரி 8 விதமான லாங்குவேஜில் வந்து இந்த டேப் வந்து கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓஃப் பண்ண போகிறோம். ஓஃப் பண்ணக்கு பாருங்க என்ன சொல்லுதுண்டு. Bye-bye. பாய். ஸோ இதை ஆஃப் ஆயிரும். அப்புறம் நாங்கள் இதில் வந்து இங்கே பட்டன் வந்து ஆஃப் பண்ணி நாங்கள் நார்மலாக ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணி விடலாம். இது இப்படி தான் இருக்கும். இதில் டிஸ்பிளே ஐக்கன் வந்து மாற்ற இயலாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட விட்ட 3 வயசு அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அவங்க லேர்னிங் டைமில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க வந்து ABCD படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை 1, 2, 3 படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸ் இந்த வாய்ஸ் அனிமல்ஸ்ல என்ன மாதிரி இருக்கும், அனிமல்ஸ் இந்த இமேஜோட படிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து ஒரு டெப்லேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய நான் சொன்ன மாதிரி 250 வேர்ட் 250 விதமான கைண்ட் ஆஃப் வேர்ட் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கோவிட் டைமில் அவங்க வந்து இலவான முறையில் வீட்டில் இருந்தே வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் விலை பார்த்தீங்கன்னா 1590 மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து பருத்துறையில் கடை இருக்குது. நீங்கள் பருத்துறையில் வந்து வாங்கிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு பருத்துறையிலே வந்து அதாவது உங்கள் கடைக்கே வந்து நீங்கள் பொருளை வந்து வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் பருத்துறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள இருப்பீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம். அதுக்கு தூரம் அப்படின்றத நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கடையில் வந்து தான் வாங்கணும். நாங்கள் டெலிவரி வந்து பெருசாக பண்ணுறது இல்லை தூர இடங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல நான் நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோக்கன் டோம் எப்படி போடுங்க, டோக்கன் டோம் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. வீடியோ பார்த்துட்டு வந்து தேவை அப்படின்னு வாங்கி கொண்டு போயிருந்தீங்க. இதே மாதிரி இப்போ இந்த வீடியோ போட்டுருக்கேன். இதே போல இன்னொரு வீடியோ இருக்கு. சின்ன பிள்ளை அதாவது உங்களோட வீட்டை ஒரு 3 வயசு 5 வயசு பிள்ளைகள் இருக்க மாட்டேன், விளையாடுற சாமான் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் வந்து இப்போ கிச்சன் ஐட்டம் கொடுத்தோம்னா பிள்ளைய வந்து கீழே விழுத்து உடைச்சிருங்க அப்படியே பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரு புதுசான சாமான் இருக்கு, கிச்சன் குக் அப்படியே இதான் இந்த பொருள் வந்து கிச்சன் குக் அப்படியே. இது வந்து 3 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக் தான். ஆனா சின்ன பிள்ளை விளையாடுற கேட்ட மாதிரி எல்லா ஐட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32 பீஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த காப் இதுகள் ஸ்பூன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல இதுக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி போடலாம். பேட்டரி போட்டா இது வந்து பேட்டரி போட்டீங்கன்னா மியூசிக்கும் ஒரு லைட்டிங் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு கிச்சன்ல வந்து ஒரு குக் பண்ணக்க என்ன மாதிரி சவுண்ட் கேட்குமோ அந்த சவுண்டும் அதே அளவு லைட் டைம் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படியான இந்த பொருளை நீங்க அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொருளை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வாங்கி கொடுத்து கொள்ளக்கூடிய இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கடையில் இந்த டிசைன்லாம் கிடக்குது, அதாவது பிங்க் கலரில் இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் கிடக்குது. இது வந்து எங்கள்கிட்ட முடிஞ்சது. உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு நான் இது அன்பாக்சிங் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா இது அன்பாக்சிங் பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம் சொன்ன மாதிரி. ஓகே, வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் போகணும் அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் ஜோடியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.